1000 வருஷம் பழமையான ஆலமரத்துக்கு அடியில் இருக்க இந்த சித்தரோட ஜீவ சமாதி மேல உங்க 2 கையும் வச்சீங்கன்னா கை 2 ஒன்று சேர்ந்ததுன்னா நீங்க மனசுல நினைச்சது கண்டிப்பா நடக்கும். இதை நீங்க நம்பணும்னா இங்க வந்தீங்கன்னா மட்டும்தான் நம்புவீங்க. 18 சித்தர்ல ஒருத்தர் தான் இந்த பின்னாக்கீசருங்கிற தன்னாசி அப்பர். இவருக்கு நாகத்துக்கு இருக்க மாதிரி 2 நாக்கு இருக்கும். 2 நாக்குல ஒரு நாக்கை தொண்டைக்கடியில கொண்டு போய் தலை உச்சியில கொண்டு போய் வச்சுக்குவார். இதனாலதான் பசி தாகம் இல்லாத சித்து நிலை வரும்னு சொல்றாங்க. காங்கேய சென்னிமலையில ஜீவ சமாதி பெற்ற இவர் கோயம்புத்தூர் பக்கத்துல பெரியநாயக்கம்பாளையத்துல செல்வபுரத்துல ஜீவ ஐக்கியம் பெற்றிருக்காரு. பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி மலை உச்சியில இருந்து கீழே இறங்கி வந்து ஆலமரத்துக்கு அடியில தியானம் பண்ணிட்டு இருப்பாரு. ஆடு மேய்க்கிறவங்கள இவரோட பழகி இவர் முகத்துல தேஜஸை கண்டு எல்லாரும் வணங்க ஆரம்பிச்சாங்க. நாளடைவுல தமக்கு இருக்க எல்லா பிரச்சனையும் சொல்லி இவர்கிட்ட அருளாசியெல்லாம் பெற்று வந்திருக்காங்க கிராம மக்கள். இவரோட புகழ் மற்ற எல்லா கிராமத்துக்கும் தெரிய வர ஒரு நாள் மலை மேல போயிருக்க குகைக்குள்ள போனாரு. வெளியே வரவே இல்லை. மலையை சுத்தி வனவிலங்கு நிறைய இருந்தனால மக்கள் யாரும் அந்த குகைக்குள்ள போகல. அதனால இவர் தியானம் பண்ணிட்டு இருந்த ஆலமரத்திலேயே இவருக்கு செலவு வச்சு கும்பிட ஆரம்பிச்சாங்க. அந்த கோயிலுக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். தீர்க்க முடியாத பிரச்சனைக்கெல்லாம் இங்க வந்த தீர்வு கிடைக்குது நம்பப்படுது. இந்த கோயிலோட எக்ஸாக்ட் லொகேஷன் வேணும்னா நம்ம பேஜுக்கு ஒரு ஃபாலோ பண்ணிட்டு CBEன்னு கமெண்ட் பண்ணுங்க. நானே உங்களுக்கு DM பண்றேன்.